ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 10 வெள்ளிக்கிழமை 2024 வருஷத்துக்கான அட்சய திருதியை அன்னைக்கு கட்டாயம் இந்த ஒரு 3 தானத்தை நீங்கள் செஞ்சே ஆகணும். அப்படி செய்யறது மூலயமா உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது நாள் திருதியை திதி. இந்த நாளை தான் அட்சய திருதியாக கொண்டாடுறோம். இந்த 3 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணுக்குரியவர் குரு பகவான். குரு பகவானை பொன்னன்னு அழைக்கிறாங்க, அதாவது தங்கத்துக்கு அதிபதி. அதனால தான் அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கணும். அட்சயம் அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே போகிறது, பெருகிக்கிட்டே போகிறதுன்னு அர்த்தம். அந்த தங்கம் நமக்கு பெருகிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காக அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கி குவிக்கிறோம். நம்ம என்னதான் நம்ம வீட்டுக்கு தேவையான தங்கத்தையோ வெள்ளையோ இல்லை மற்ற பொருட்களையோ வாங்கினாலும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கையால் சில விஷயங்களை தானமாக கொடுக்கறது, அதுவும் அட்சய திருதியை அன்னைக்கு கொடுக்கறது கூடுதல் சிறப்பு. பொதுவாகவே இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது மகாலட்சுமி வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள். அப்பேற்பட்ட நல்ல நாளில் உங்கள் கையால் நீங்கள் சில தான தர்மங்களை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கைக்கு அது எல்லாமே ஒரு கூடுதல் பலனை சேர்க்கும். அதில் முக்கியமான சில தானங்களை இப்போ பார்க்கலாம். தண்ணீர் தானம். அட்சய திருதியை அன்னைக்கு, அதுவும் இந்த கோடை காலத்தில் சித்திரை மாதத்தில் எவ்வளோ பேர் தண்ணி கூட குடிக்க முடியாமல் ரோட்டில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் கையால் தண்ணீரை தானமாக கொடுங்க. அது மூலயமா மகாலட்சுமி அருள் கிடைக்கும். அடுத்தது குங்குமம். அட்சய திருதியை ஒரு மங்களகரமான நாள் அப்படிங்கிறதால உங்கள் கையால் ஒரு 4-5 சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க. அது மூலயமா உங்கள் கணவரோட ஆயுள் அதிகரிக்கும். அடுத்ததாக சந்தனம். சந்தனத்தை நீங்கள் அட்சய திருதிக்கு தானமாக கொடுக்கறதால உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஏற்படும். மனக்குழப்பங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகி ஓடும். அதே மாதிரி உயர் பதவி, நல்ல கல்வி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேங்காயை தானமாக கொடுங்க. எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க, ரோட்டில் வந்து சாப்பாடு வழியாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு, அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு உங்கள் கையால் தேங்காயை தானமாக கொடுக்கலாம். தாம்பூலம், அதாவது வெற்றிலை பாக்கு, ஒரு ரவிக்கை துணி வச்சு அதை ஒரு 4-5 பேருக்கு தானமாக கொடுக்கறது. கோயில் வாசலில் யாராவது நடந்து வருவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, அவங்களுக்கு உங்கள் கையால் நீர்மோர் கொடுங்க. செருப்பை வந்து தானமாக கொடுக்கலாம். புதுசாக செருப்பை கடையில் வாங்கி அந்த செருப்பை யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு தானமாக கொடுக்கறது மூலயமா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும். ஏழை எளிய மக்களுக்கோ சுமங்கலி பெண்களுக்கோ இல்லை திருமணமாக போகிற பெண்களுக்கு உங்கள் கையால் திருமணத்துக்கான ஆடையையோ உங்கள் கையால் தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விஷயம் கிடச்சதுன்னா தாராளமாக உங்கள் கையால் ஆடையை தானமாக பண்ணுங்க. எவ்வளவோ ஏழை பெண்கள் திருமணத்துக்கு புடவை எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க, வேட்டி சட்டை எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு திருமணத்துக்கு தேவையான உடைகளை அவங்க கையால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தானம். அதுக்கப்புறமா பசுமாட்டுக்கு கையால் வாழைப்பழம் கொடுங்க. உங்கள் வீட்டு மொட்டை மாடிகளுக்கு வரக்கூடிய காக்கைகளுக்கு உங்கள் கையால் தானியத்தை வந்து தானமாக கொடுங்க. காசாக தான் கொடுக்கணும், பணமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ரோட்டில் போகிற சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கையால் ஒரு பாக்கெட் தயிர் சாதம் வாங்கி கொடுத்தாலே அதுவே மிகப்பெரிய தானம். கண்டிப்பாக இந்த ஒரு அட்சய திருதியை அன்னைக்கு இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு தானங்களில் ஏதாவது ஒரு தானத்தையாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.